ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அல்லது விஜய் நாளை தமிழகத்தின் முதலமைச்சராக போவது யார்? கடந்த ஒரு மாதமாகவே தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான். நாளை மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கு. ஆனா இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டசபை அமைந்தால் ஆட்சி அமைக்க ஆளுநர் யாரை முதலில் கூப்பிடுவார்? இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற சூடான விவாதம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்திராத ஒரு புதுமையான அரசியல் சூழ்நிலை இது. இந்த வீடியோவில் தொங்கு சட்டசபை வந்தா என்ன நடக்கும், அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, ஆளுநரின் கையில் உள்ள அந்த மிகப்பெரிய அதிகாரம் என்ன, இதையெல்லாம் தெளிவா சுருக்கமா பார்க்கலாம். முதலில் உறுதியாக தெரிந்தது என்னன்னு பார்த்திடலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் அமைதியா நடந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு கட்சி அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு தேவைப்படுற அந்த மேஜிக் நம்பர் 118. ஒருவேளை நாளை வாக்கு எண்ணிக்கை முடியும் போது எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது தேர்தலுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கூட்டணிக்கும் 118 சீட்டுகள் கிடைக்கவில்லை என்றால் அதைத்தான் தொங்கு சட்டசபை, அதாவது ஹங் அசெம்பிளி அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ உண்மை என்ன? எக்ஸிட் போல் முடிவுகள் எல்லாமே ரொம்பவே குழப்பமா இருக்கு. சில கணிப்புகள் திமுக கூட்டணி முன்னிலைன்னு சொல்லுது, சில கணிப்புகள் அதிமுக மீண்டும் வரும்னு சொல்லுது. இதுக்கு நடுவுல சீமானின் நாம் தமிழர் கட்சி மற்றும் முதல் முறையா களமிறங்கி இருக்கிற விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், இது ரெண்டும் பல தொகுதிகளோட வெற்றி தோல்வியை மாற்றி எழுதப் போகுது. இந்த ஒரே விஷயம்தான் இப்போ ரொம்ப முக்கியம். ஒருவேளை 118 இடங்களை யாரும் தொடவில்லை என்றால் அடுத்த முடிவு முழுமையாக தமிழக ஆளுநரின் கைகளில்தான் இருக்கிறது. இதுல ஆளுநர் தன்னிச்சையா முடிவெடுக்கலாமா? ஆளுநர் யாரை ஆட்சி அமைக்க அழைப்பார்? பொதுவான பின்னணி என்னவென்றால், இதுக்காகவே சர்க்காரியா கமிஷன் சில முக்கியமான பரிந்துரைகளை வழங்கியிருக்கு. அதன்படி முதல் உரிமை யாருக்குன்னா, தேர்தலுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட கூட்டணியில் யாருக்கு அதிக இடங்கள் இருக்கோ அவங்களத்தான் ஆளுநர் முதலில் அழைக்கணும். ஒருவேளை அப்படி எந்த கூட்டணியும் இல்லைனா, தனிப்பெரும் கட்சியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எது உருவெடுத்திருக்கோ அந்த கட்சிக்கு வாய்ப்பு தரப்படும். அதுவும் செட் ஆகலைனா தேர்தலுக்கு பிறகு புதிதாக இணையும் போஸ்ட் போல் கூட்டணிக்கு வாய்ப்பு தரப்படும். ஆனா இங்கேதான் நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. சர்க்காரியா கமிஷன் சொல்வது எல்லாமே வெறும் பரிந்துரைகள் தானே தவிர அது கட்டாயமான சட்ட விதிகள் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாரால் ஒரு நிலையான ஆட்சியை தர முடியும் என்று ஆளுநர் நம்புகிறாரோ அவரை அவர் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். இது ஆளுநரின் தனிப்பட்ட உரிமை. சரி, இந்த மாதிரி தொங்கு சட்டசபை வந்தா தமிழ்நாட்டில் அரசியல் குழப்பம் வருமா, இல்ல கூட்டணிகள் பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வருமாங்களா? உங்களோட கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வரலாற்றை திரும்பி பார்த்தா 1994இல் நடந்த புகழ்பெற்ற SR பொம்மை வழக்கின் தீர்ப்புப்படி பெரும்பான்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆளுநர் மாளிகையில முடிவு பண்ணக்கூடாது. அதை சட்டமன்றத்தில்தான் வாக்கெடுப்பு மூலம் நிரூபிக்கணும். அதனால ஆளுநர் ஒருவரை ஆட்சி அமைக்க அழைத்தாலும் அடுத்த 15 நாட்களுக்குள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தியாகணும். அங்கே MLAக்கள் வாக்களித்து 118 பேரின் ஆதரவை நிரூபித்தால் மட்டுமே முதலமைச்சராக தொடர முடியும். இதன் பின்னணியில் சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்தால் திமுக காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்றும் ராகுல் காந்தி விஜயுடன் கைகோர்க்க வாய்ப்பிருப்பதாகவும் சில யூகங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இவை எதுவுமே இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலையில் ஒவ்வொரு சுயேட்சை MLA மற்றும் சிறிய கட்சிகளின் ஆதரவும் மிக மிக முக்கியமாக மாறும். கிங் மேக்கர் யார் என்பது நாளை தெரிந்துவிடும். சுருக்கமா சொல்லணும்னா, நாளைய வாக்கெண்ணிக்கையில் 118 இடங்களை யார் தாண்டுகிறார்களோ அவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அப்படி தாண்டவில்லை என்றால் அடுத்த 2 வாரங்களுக்கு ஆளுநர் மாளிகையை சுற்றிதான் சுழலும். குதிரை பேரம் நடக்காமல் இருக்க கட்சித்தாவல் தடை சட்டம் ரொம்பவே கடுமையாக பின்பற்றப்படும். நாளை காலை 8 மணிக்கு வாக்கெண்ணிக்கை தொடங்குகிறது. மதியத்திற்குள் ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைத்துவிடும். ஒரு ஜனநாயக நாடா நம்மோட வாக்குகளின் வலிமை என்னவென்று நாளை நிரூபணமாக போகுது. உங்களோட கணிப்புப்படி நாளைக்கு யார் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு? உங்களோட பதில கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாளை வாக்கெண்ணிக்கை முடிவுகள் முழுமையாக வெளியானதும் ஒரு விரிவான அரசியல் அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.